ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற 2025 புது வருடத்துல 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக இனி அமைய போகிறது என்று பாபா வங்காவுடைய கணிப்புகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. யார் இந்த பாபா வங்கா என்று தெரியுமா? பாபா வங்கா கணித்து சொன்ன பல விஷயங்களானது இந்த உலகத்துல அப்படியே நடந்து இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாபா வங்காவுடைய கணிப்பின்படி எந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இனி உச்சத்தை தொடப்போகிறார்கள். அந்த 3 ராசிக்காரர்கள்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாபா வங்காவுடைய பல கணிப்புகளானது உண்மையாகி விட்டன. இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே பணத்தால நிரம்பி வழிய போகிறார்கள் என்று பல வைரல் வீடியோக்களானது கூறப்படுகிறது. அந்த 3 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, ரிஷபராசி, மிதுன ராசி மற்றும் கடகராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல நிதி ரீதியாக சிறப்பான வருடமாக இந்த 2025 வருடமானது அமைய போகிறது. பல்கேரியா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த மூதாட்டி பாபா வங்கா. இவர் 1996 இறந்து விட்டார். பிறகு ஏன் இவரின் கணிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என்று கேட்கலாங்க. இன்னுமே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர் இறக்கும் முன்பே கணிப்புகளை எழுதி வைத்து விட்டு சென்று இருக்காரு. இவருக்கு 12ல இருந்து 13 வயது இருக்குங்க கிட்டத்தட்ட. அப்போது பாத்தீங்கன்னா பல்கேரியாவில் ஏற்பட்ட பெரும் புயல் வெள்ளத்துல பாபா வங்காவுடைய கண்கள்ல மின்னல் தாக்கி அவருக்கு பார்வையானது பறிபோகி இருந்தது. அந்த நொடியில இருந்து அவருக்கு பாத்தீங்கன்னா எதிர்கால காட்சிகளானது மனதில் வருவதாக அவர் குறிப்பிட்டு இருந்தார். எதிர்காலத்தில் எந்த வருடத்தில் என்ன நடக்கும் என்பது இவருக்கு தினமுமே காட்சிகளாக வந்து உள்ளதாம். இதை தான் இவர் கணிப்புகளாக எழுதி வைத்து இருக்காரு. கடவுள் தனக்கு கொடுத்த சக்தி இது என்று அவர் குறிப்பிட்டு உள்ளார். 5079வது ஆண்டு உலகம் அழியும் என்றும் அது வரையிலான கணிப்புகளை இவர் எழுதி வைத்து விட்டு மரணம் அடைந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவரை உலகின் பல முக்கிய நிகழ்வுகளை இவர் துல்லியமாக பார்த்தீங்கன்னா கணித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல் நடத்தியதை இவர் துல்லியமாக கணித்து இருந்தாராம். அதே போல இளவரசி டயானாவுடைய மரணம், தாய்லாந்தில் ஏற்பட்ட 2004 ஏற்பட்ட சுனாமி, ஜப்பான் சுனாமி, அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவியேற்றது, சோவியத் யூனியன் உடைந்தது என்று பல விஷயங்களானது இவர் கணித்து உள்ளார். இவர் கணித்தது போல அப்படியேவும் நடந்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் பாபா வங்காவுடைய கணிப்புகள் குறித்து மக்களிடையே அதீதமான எதிர்பார்ப்புகளுமே தற்போது வரைக்குமே இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில தான் தற்போது 2025 ஆண்டுல பல ராசிக்காரர்கள் நிறைய வெற்றிகளையும் நன்மைகளையும் பெறப்போகிறார்கள் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. பணமானது அவர்களது கைக்கு வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. எனவே 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு தான் இப்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, ரிஷபராசி, மிதுன ராசி மற்றும் கடகராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தான் பிறக்க போகின்ற 2025 வருடமானது மிக மிக அற்புதமான வருடமாகவும் அதிர்ஷ்டகரமான வருடமாகவும் உங்களுக்கு அமையக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025 ஆண்டானது சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த வருடத்துல ஏற்பட்டு இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாகவே இந்த புது வருடமானது உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. புது வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில புதிய வெளிச்சத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலையும் ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. மேலும் ரிஷபராசி நேயர்கள் நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமான முறையிலையும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. நீங்க தற்போது புதிதாக கூட ஏதாவது பிசினஸ் தொடங்கலாங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நீண்ட நாட்களாகவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ப ஒரு நல்ல பிரதிபலனை பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா
ரிஷபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த 2025 புது வருடமானது நிதி ரீதியாகவும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா ஒரு சில நேர காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், கைக்கு பணமும் வந்து சேருங்க. ஆனால் அந்த வந்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத வகையில் நிறைய செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இனி ஏற்பட போவது கிடையாது. நீங்க எதிர்பார்த்த லாபமானது கைக்கு சாதகமாக வந்து சேருங்க. நிறைய இடங்கள்ல நீங்க அந்த லாபத்தை வைத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. அதன் மூலமாக இன்னுமே லாபமானது கிடைக்கக்கூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். அதே போல குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து வைக்கலாங்க. அந்த அளவிற்கு தற்போது நிலைமையானது ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் இனி அமைய போகிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வருடமானது நீண்ட நாட்களாகவே தடைப்பட்ட வேலைகளானது கை கொடுக்கக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வீட்டிலையோ சரி, இல்லைன்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களிலோ சரிங்க, ஏதாவது சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்க மனதார ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க. ஆனா அதுல ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறதா? அப்படிப்பட்ட தடைகள் தான் பாத்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு நிவர்த்தி பெற ஆரம்பிக்க போகிறது என்று சொல்லலாங்க. அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்க ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட விஷயங்களானது தடைகளை தாண்டி நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்து இருக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பங்கள்ல ஏதாவது சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடுங்க. அந்த வாய்ப்பை கை நழுவ விற்றாதீங்க. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு தொழிலில் நீங்க உங்களுடைய முழு முதற் முயற்சியை போட்டுட்டு வந்தா போதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ப வெற்றியை நீங்க சாதகமான முறையில் பெற்றுக்கொள்ளலாங்க. மேலும் எதிர்பாராத வகையில பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொடர்ந்து நீங்க உழைப்பை பார்த்தீங்கன்னா செலுத்திட்டு வந்திருப்பீங்க. ஆனா அப்போது உங்களுக்கு அதற்கான ஒரு நிதி ரீதியான அங்கீகாரமானது கிடைக்காமல் இருந்திருக்கலாங்க. அப்படிப்பட்ட அங்கீகாரம் தான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருந்திருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் நமக்கு பணம் வரும் அப்படின்னு இந்த வழியில ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவானது கைக்கு சாதகமான முறையில் வந்து சேரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது மிதுன ராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நிதி ரீதியாக இந்த 2025 வருடமானது நல்ல ஒரு வளர்ச்சியையும் மேன்மையும் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. கடகராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது இந்த 2025 வருடமானது பார்த்தீங்கன்னா பல பொன்னான வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நேர காலத்தில் தான் இந்த ஒரு வாய்ப்பை கடகராசி நேயர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பணமானது மலை போல குவியும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு தற்போது நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. கடகராசி நேயர்களுக்கு கடந்த 2024 வருடமானது பல்வேறு விதமான இன்னல்களை உங்களுக்கு கொடுத்திருந்திருக்குங்க. அதுவும் சனியுடைய மாற்றம் என்று பல வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். உங்களுடைய தந்தையாருடைய தொழிலையும் பல பாதிப்புகளானது ஏற்பட்டே இருந்திருக்கலாங்க. ஸோ இது மாதிரியான அனைத்து பிரச்சனைகளுமே இனி சரியாக போகிறது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பானது தற்போது கிடைக்க போகுதுங்க. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி தொழில் ரீதியாக நீங்க எப்போதும் போல கடினமாக உங்களுடைய முயற்சிகளை போட்டுட்டு வந்தாவே போதுங்க. அந்த முயற்சிக்கு ஏற்ப நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல லாபமானது தற்போது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதே போல கடகராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே வேலை செய்து கொண்டே இருக்க, ஆனா இந்த வேலையில எனக்கு எந்தவித ப்ரமோஷனுமே கிடைக்கல, சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு தற்போது இது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்க போகிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு சாதகமான முறையில் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா இந்த 2025 வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பிரகாசமான ஆண்டாகவும் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த 2025 அதிகளவு நிதி
ரீதியான நன்மைகளை பெறக்கூடியவர்கள் ரிஷபராசி, மிதுன ராசி மற்றும் கடகராசிங்க. இந்த 3 ராசிக்காரர்கள் மட்டும்தாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.